வணக்கம். இன்றைக்கி புத்தாண்டு ராசி பலன் 2025 துலாம் ராசிக்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிற ராசி பலன்களை தேவைப்பட்டால் கொண்டு போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் எப்போவுமே தராசு போல் ஒருத்தவங்கள பார்த்தோன்னே அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீடு வாங்க போகும் துலாம் ராசி 2025 புத்தாண்டில் வரப்போகும் மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். புத்தாண்டு பலன்கள் 2025 துன்பங்கள் விலகி துள்ளி குதிக்க போகும் துலாம் ராசிக்காரர்கள் 2025 சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என அனைத்து பெயர்ச்சிகளுக்கும் சாதகமாக அமைகிறதால உங்களுடைய வாழ்க்கை அடியோடு மாறப்போகுது. என்னென்ன நற்பலன்கள் புத்தாண்டு உங்களுக்கு வழங்க போகுது, எந்தெந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அடுத்து வரும் அனைத்து பெயர்ச்சிகளும் துலாமுக்கு அமோகமாக இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்வதால் பாக்கியஸ்தானருடைய பார்வை லக்னத்தின் மேல் விழுவதால் அனைத்து சுப காரியங்களும் நடக்கும், அனைத்து பிரச்சனைகளும் தீரும், குடும்பத்துக்குள்ளே அன்பு பெருகும், ஆனந்த கண்ணீர் வரும் அளவுக்கு அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும். வீடு வாகன யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்று வர்க்கம், வீடு, வாகனம், மனை, அலுவலகம் என அனைத்திலும் அனுகூலம் இருக்குது. மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு உண்மையான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் வெகு நாட்டுகளுக்கு பிறகு அமையும். இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்து கொள்ள வேண்டும். புதனின் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வெளிநாட்டு தொடர்பு, அதன் மூலம் கிடைக்கும் வருமானம், உத்தியோகம், வேலைவாய்ப்பு, அங்கே சென்று வியாபாரம் செய்வது, கிரீன் கார்டு, ப்ளூ கார்டு முதலான லாபம் அங்கீகரிக்கும் ஆகியன கிடைக்க போகுது. அனைத்து விஷயங்களும் அவர்களுக்கு நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறாரு. கடன் தொல்லைகள் நீங்கும். வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு சூப்பரான வேலை அமையும். 3, 6, 10 இடங்களில் சனி இருக்கும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு யாருமே அடித்துக்கொள்ளவே முடியாது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருந்தால் தில்லாக அனைத்து விஷயங்களையும் எதிர்கொள்வாங்க. பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். ஆனால் அந்த கடனை உங்களை வளரக்கூடிய கடனாக தான் அமையும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவுமே நல்லது. வெளிநாடு யோகம் எப்படி இருக்குது அப்படின்னா, 5ஆம் இடத்துல ராகு அமர்வதால் வெளிநாடு சென்று கொண்டே இருப்பீர்கள். சமூகத்தில் உள்ள பெரிய இடங்கள்ல எல்லாம் நீங்கள் அலங்கரிப்பீங்க. சனி 6ஆம் இடமான குருவின் வீட்டுக்கு போகிறதால பசுமடங்கள் ஆரம்பிப்பீங்க. மீன் உணவுகளை தொடங்குவீங்க. வேலையாட்கள் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாமே தீரும். கல்வியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அவர்களுக்கு 2025 ஆண்டு கல்வியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, மருத்துவ படிப்பு கைகூடி வரும், சித்தா மருத்துவம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மே மாதத்துக்கு பிறகு ஒவ்வாமை போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. அப்படி ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னா, லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது ரொம்ப நல்லது. பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது. குரு ராகுவை விட நட்சத்திரத்தின் மேல் அமைவதால் அந்த பார்வை லக்னத்தின் மேலே விழுவதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். நல்ல நேரமாக இருப்பதால் சரியான வழியில் செல்றது நல்லது. என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா, வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே வளர்த்து வந்தாலும் வேறு யாராவது பார்த்து கொள்வது நல்லது. உபயோகித்த ஆடைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது நன்மை பயக்காது. கருப்பு நிறத்தை தவிர்த்து லைட் ப்ளூ கலரால் அனுகூலம் உண்டாகும். இது துலாம் ராசிக்காரர்களுக்கு அவங்களோட கிரக பலன்களோட அடிப்படையில் இந்த பதிவு சொல்லியிருக்கோம். இது போன்ற மேலும் மேலும் பதிவுகளுக்கு என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடியே அனைத்து ராசிகளுக்கான வீடியோவுக்கும் என்னோடய சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.